பதவியேற்றதும் திரு விஜய் முதல் கையெழுத்திட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் தொடக்கம் இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சராக மக்களை ஏமாற்றுற வேலை. விஜய் பதவியேற்ற உடனே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்துக்கு முதல் கையொப்பமிட்டார். இந்நிலையில் அந்த சிறப்பு படையினருக்காக அடர் நீல நிறத்தில் சட்டை, காக்கி பேண்ட், கருப்பு நவீன காவல் வாகனங்கள் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. சென்னை விளையாட்டு மைதானத்தில் கடந்த 27 என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திரு விஜய் டெல்லி பயணம் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டது. இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு ராஜரத்தினம் மைதானத்தில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தன. தமிழக டிஜிபி உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற இருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட தொடக்க விழா மீண்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அன்றாடம் அரங்கேறும் பாலியல் குற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த இந்த திட்டம் தொடக்கத்திலேயே சறுக்கி இருப்பது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக மாறியுள்ளது. பசு மற்றும் கன்றுகள்